கொள்ளிடம் ஆற்றில் மூழ்கி உயிரிழந்த சென்னையை சேர்ந்த இளைஞர்களின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. சென்னை எழும்பூர் நேரு பூங்கா அருகே உள்ள ஹவுசிங் போர்டு பகுதியைச் சேர்ந்த இறந்த இளைஞர்களான பிராங்க்லின், ஆண்டோ, கிஷோர், கலைவேந்தன், மனோகரன் ஆகிய ஐவரும் தஞ்சை கொள்ளிடம் ஆற்றில் மூழ்கி உயிரிழந்த நிலையில் அவர்களின் உடல்களுக்கு உறவினர்கள், நண்பர்கள், அரசியல் பிரமுகர்கள் பலரும் அஞ்சலி செலுத்தினர். கீழ்ப்பாக்கம் கார்டனில் உள்ள கல்லறைக்கு நல்லடக்கம் செய்ய எடுத்துச் செல்லப்பட்ட போது உறவினர்கள் கண்ணீர் விட்டு கதறினர். பசங்க தான் என்கிட்ட நல்லா பேசுவாங்க, பழகுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, எல்லாம் ஜாலியாக இருப்பாங்க, நல்லா அண்ணன் தம்பி மாதிரி இருப்போம் நாங்கள். அதில் ரொம்ப மன கஷ்டமாயிடுச்சு பசங்க போனதால். ஏன்னா ஒருத்தரும் ஒரு திசையாக போயிட்டாங்க. போனது எல்லாமே கும்பலாக போனாங்க. ரொம்ப ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு மாதிரி அவங்க. எல்லா கஷ்ட நஷ்டத்துலேயும் பங்கெடுப்பாங்க. அவங்க அம்மா எப்படி, அவங்க அம்மா ஃபேமிலியெல்லாம் எப்படியோ அந்த மாதிரி தான் பசங்களும் அந்த மாதிரி இருந்தாங்க. அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்கேங்க. அவங்க குடும்பத்தில் அவங்க ஒண்டியாக தான் இருக்காங்க, ரொம்ப கஷ்டத்துலேயே இருக்காங்க. அவங்களால யாருக்குமே ஒரு ஆறுதல் சொல்ல முடியல. இப்போ இதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை எப்படின்னு யாருக்குமே ஒன்றுமே புரியல. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.